வணக்கம். ஆரோ பாரத் கணேஷ் சார்பாக அகிலாண்டம். நான் என்னைக்குமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி நிறைய பதிவில் ஒவ்வொரு பதிலையும் சொல்லிட்டு வரேன். அந்த தூத்துக்குடி சூறாவளியை பத்தி நான் சொல்லியிருந்தேன், அதாவது டொர்னாடோவை பத்தி சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமாகவும் ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் ஏற்கனவே நினோவை பத்தி சொல்லியிருந்தேன், நினோவை பத்தி சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமாகவும் வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அது மக்களுக்கு போய் சேருங்கும் போது அந்த இயற்கையே நம்மளுக்கு அருள் புரியுதுங்கிறதான் நம்ம இதை எடுத்துக்கணும். நீங்க பாருங்க, 23ஆம் தேதி எக்ஸ்பிரஸ்ல ஃபனல் லைக் ஃபார்மேஷன் நாட் டொர்னாடோ பட் ஸ்ட்ராங் அப்டிராஃப்ட் ஆஃப் ஏர் சேஸ் ஐஎம்டி. ஸோ இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அப்டிராஃப்ட் ஏருங்கிறதுனால இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுமாங்கிறது தெரியல. நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இயற்கைக்கு மாறாக மனிதன் போறதுனால இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த போட்டோவை பாருங்க, கம்ப்ளீட்டா அந்த டோல்கேட்டு, அதோடைய கம்ப்யூட்டர், அதோடைய மேல உள்ள அந்த ஷீட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்குங்கிறது நீங்க எல்லா பத்திரிகைகளையும் பார்த்துருப்பீங்க, எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அந்த சூறாவளியும் நான் வீடியோ போட்டு காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மதுரை ரெக்கார்ட்ஸ் டிஎன்ஸ் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 39 டிகிரி செல்சியஸ். இன்னைக்குமே டிகிரி செல்சியஸ் இங்க ஜாஸ்தியா தான் இருக்குது. எல்லாருமே வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, காத்து இல்லை அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் அ கிரேட் வார்னிங். குற்றாலத்துல கூட சீசன் இல்லை, தண்ணி வரத்து இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாமே இயற்கைக்கு மாறாக இருக்குது. நான் இந்த பாத்வே பத்தி சொல்லியிருந்தேன், பெடஸ்ட்ரியன்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அது பெரிய இஷ்யூவா இருக்கு. இந்த ஏரியால மரங்கள்லாம் நட்டிருக்கிறதுனால அந்த அந்த மரத்தடி நிழல் இருந்ததா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு முக்கியமான அந்த பதிவுக்கு வந்துருவோம். இந்த ஹெட்டிங் பாருங்க, இது நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. EI Nino likely to peak in November, January may overlap with northeast monsoon in Tamil Nadu. ஸோ இதுல முக்கியமான பதிவு 2 பதிவு என்னன்னா, கோரல் பீச்சிங் பிளஸ் மரைன், இது எல்லாமே ரொம்ப பாதிக்கும். அது மட்டும் இல்ல, 2015ல சென்னை ஃபிளட் வந்துச்சு. 11 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் பாதிப்படைஞ்சாங்க. பெரிய பெரிய விலை உயர்ந்த காரு, பிளாட்டு எல்லாமே தண்ணியில மூழ்கிடுச்சு. அதுக்கு காரணங்கள் இந்த மாதிரி ஹீட் வேவ், ப்ராப்பர் பிளானிங் இல்லாதனால, நிறைய ஏரிகளை அடைச்சதுனால, ஏரிகளை குளத்தெல்லாம் வீடு கட்டினதுனாலங்கிறதெல்லாம் தெரியும். அதை கிளீனா போட்டிருக்காங்க. இந்த 2015 சென்னை ஃபிளட்ஸ் வில் ஆல்சோ என்ஹான்ஸ்டு தி ஈவெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஈனோனால கோஸ்டல் இம்பாக்ட், சீஸ்ல உள்ள இம்பாக்ட் என்ன, அதுக்கப்புறம் இந்த நவம்பர் 2026ல இருந்து ஜனவரி 2027 வரைக்கும் இது பயங்கர பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தயவுசெய்து நம்ம இயற்கையை மதிப்போம், இயற்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த இயற்கைக்கு ஒற்று வாழணும் அப்படிங்கிறத நம்ம எல்லா மக்களும் கடைபிடிக்கணுங்கிறது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரோ பாரத் கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.